வணக்கம். உங்களை நம்ம சேனல் செந்தமிழ் நாட்டு தமிழச்சிக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் உங்களுக்கு வெரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் காத்துட்ருக்கு. எதை பற்றினா ஸ்கின் கேர் ரொட்டீன் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நிறைய ஸ்கின் டைப்ஸ் இருக்குன்னு. நம்ம ஒவ்வொரு ஸ்கின்னோட நீடும் வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரேடியண்ட்டாகவும் இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஆயிலி ஸ்கின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா உங்கள் ஸ்கின்ல நிறைய சிபம் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் உங்கள் ஸ்கின் ஒரு ஷைனிங் அப்பியரன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய முகப்பொருட்களும் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கின்னுக்கு எசென்ஷியலாகவே ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணாமல் எப்படி நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணலான்னு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளென்சர் பற்றி பார்க்கலாம். நீங்கள் கிளென்சரை செலக்ட் பண்ணும்போது ஒரு ஜென்டிலான ஆயில் ஃப்ரீ கிளென்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இது எக்ஸஸ் ஆயில் இம்ப்யூரிட்டிஸை என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். நம்ம ஸ்கின்னுக்குன்னு ஒரு இயற்கையாகவே நேச்சுரலாகவே ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கணும். அதை அந்த கிளென்சர் ரிமூவ் பண்ணக்கூடாது. இட் ஷுட் ரிமூவ் ஒன்லி எக்ஸஸ் ஆயில். அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளென்சர் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் அதில் இன்கிரீடியன்ஸ் பாருங்கள். அதில் சாலிசிலிக் ஆசிட் அல்லது டீ ட்ரீ ஆயில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஆயில் கண்ட்ரோலை மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் போர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கிளியராக பார்த்துக்கும். கிளியராக பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு பிரேக் அவுட் வராது. இதை பார்த்து வாங்கிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் டோனர். நீங்கள் டோனர் செலக்ட் பண்ணும்போது ஒரு ஆல்கஹால் ஃப்ரீ டோனரை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னோட pH லெவல் நார்மலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனி இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதையும் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் எது பார்க்கலான்னா க்ரீன் டீ போங்க. நீங்கள் ஜென்ரலாகவே ஆயில் ஸ்கின் இருந்துச்சுன்னா க்ரீன் டீ உள்ள ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி டோனர் இதெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா ஸ்கின்னுக்கும் தேவை. ஜென்ரலாக நம்ம என்ன பிலீஃப் வச்சுருப்போம்னா ஆயிலி ஸ்கின்ல ஏற்கனவே கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டு மாதிரி தான் லுக் இருக்கும், அதனால் நமக்கு மாய்ஸ்சரைசர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் வச்சுருக்கோம். அப்படி கிடையாது. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலுமே மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக தேவை. இது நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையலுரோனிக் ஆசிட் அல்லது நியாசினமைட், இந்த ரெண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ஓகே தான். நம்ம செகண்ட் டைப் ஸ்கின்க்கு போயிடலாம். செகண்ட் டைப் ட்ரை ஸ்கின். இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப டைட்டியாக ஃப்ளாக்கியாக ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ எதனாலனா அதோட லேக் ஆஃப் நேச்சுரல் ஆயில்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைசர் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு லுக் வருது. ஸோ இப்போ நம்ம ட்ரை ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணுறது பார்த்துக்கலாம். உங்கள் ஸ்கின்னை எப்படி நரிஷ்டாக ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கலாம். அந்த மாதிரி எந்தெந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளென்சர். நீங்கள் கிளென்சர் செலக்ட் பண்ணும்போது அதில் ஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி, அதாவது ஏற்கனவே உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லையா, அந்த நேச்சுரல் ஆயில்ஸை ரிமூவ் பண்ணாத மாதிரி நீங்கள் கிளென்சர் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சில கிளென்சர் அதுக்குன்னே இப்போ ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கிளென்சர் வருது மார்க்கெட்டில். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி கிளென்சரை செலக்ட் பண்ணலான்னா க்ரீமி ஆர் மில்கி கிளென்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இதை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் இருக்கிற கிளென்சரை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது இன்னும் உங்கள் ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணும். ஸோ நீங்கள் வாங்கும்போது க்ரீமி ஆர் மில்கி கிளென்சர் வாங்கிக்கோங்க. அதில் கண்டிப்பாக சல்ஃபேட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது டோனர். இதுவும் ஆல்கஹால் ஃப்ரீ டோனரே பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் இன்க்ரீடியன்ஸில் இதில் எது ரெண்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருந்ததுன்னா உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் அல்லது கிளிசரின். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது மாய்ஸ்சரைசர். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைஸ்க்கு எப்போ பண்ணணும்னா அது இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சியா பட்டர் உள்ளது மாதிரி அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஆர் செரமைட். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சியா பட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும். உங்கள் ஸ்கின் ஏற்கனவே ட்ரையாக இருக்குது, சியா பட்டர் ரொம்ப மாய்ஸ்சரைஸ் பண்ணும் உங்கள் ஸ்கின்னை. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி உள்ள மாய்ஸ்சரைசர் பார்த்து வாங்கிக்கோங்க. தேர்ட் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா காம்பினேஷன் ஸ்கின். இதில் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இதில் ஆயிலியும் இருக்கும், ட்ரை ஏரியாஸும் இருக்கும். இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளென்சர். ஒரு ஜென்டிலான கிளென்சரை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரையிங் ஏரியாவும் இருக்குது, ஆயிலியும் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ அது இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணணும். அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கின் ட்ரை ஏரியாவை
மறுபடியும் ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி கிளென்சர் போகலான்னா ஜெல் ஆர் ஃபோம் பேஸ்ட் கிளென்சரை செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது டோனர். டோனர் எப்படி செலக்ட் பண்ணிக்கணும்னா உங்களோட ஆயில் ப்ரொடக்ஷனை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டீ ஜோன் இருக்கு இல்லைங்களா, அதில் கரெக்டாக அதை பார்த்து மேனேஜ் பண்ணுற மாதிரி உள்ள டோனர் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டோனரில் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஹிப் ஆயில் ஆர் கேமமைல் எக்ஸ்ட்ராக்ட், இது ரெண்டும் இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்டை தரும். அடுத்தது மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணும்போது ஒரு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், லைட் வெயிட்டான உள்ள மாய்ஸ்சரைசரை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் டீ ஜோன் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இதில் எல்லா இதுலேயுமே இந்த பேசிக்ஸ் பார்த்துட்டோம். இதில் சன் ப்ரொடெக்ஷனும் இம்பார்ட்டண்ட். மினிமம் நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன், மினிமம் நீங்கள் SPF 30 உள்ளது அதான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஹையராகவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நான் க்ரீஸி ஃபார்முலாவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒயிட் காஸ்ட் வந்து சில இதிலலாம் யூஸ் பண்ணிங்கன்னா வரும், அந்த மாதிரிலாம் வராத மாதிரி ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் போது நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப பார்த்து பண்ணணும். ஏன்னா இது நீங்கள் கொஞ்சம் ஒத்துக்காத ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இரிட்டேஷன் இன்ஃப்ளமேஷன்லாம் வரும். சென்சிட்டிவ் ஸ்கின்னை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளென்சர் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மைல்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ கிளென்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்து வாங்க. அதில் சல்ஃபேட் இருக்கா அல்லது ஃப்ராக்ரன்ஸ் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சல்ஃபேட்டும் ஃப்ராக்ரன்ஸும் இல்லாத மாதிரி ஒரு கிளென்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டோனரும் இந்த சேம் திங் தான். ஆல்கஹால் ஃப்ரீ டோனரை எது பார்த்தாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இன்க்ரீடியன்ஸில் கேமமைல் அல்லது ஆலிவேரா இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெண்டும் சூத்திங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை தரும். அடுத்தது மாய்ஸ்சரைசரும் அதே மாதிரி தான். ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரை பார்த்து எடுத்துக்கோங்க. இதுலேயும் இன்க்ரீடியன்ஸ் வந்து செராமைட் அல்லது ஓட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஸ்கின் பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் சூத்திங்கும் பண்ணும். அடுத்தது சென்சிட்டிவ் ஸ்கின்க்கான எப்படி நீங்கள் சன்ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை கவனிங்க. சிங்க் ஆக்சைடு ஆர் டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரெண்டும் வந்து இரிட்டேஷன் வந்து அவ்வளோவா ஏற்படுத்தாது. ஏற்கனவே உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவ் இல்லைங்களா, இதனால சிங்க் ஆக்சைடோ அல்லது டைட்டானியம் டை ஆக்சைடோ யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு விதமான ஸ்கின் இரிட்டேஷனும் வராது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வெயிலில் போகும்போது நிறைய அமௌண்ட்டும் அப்ளை பண்ணணும், ரீஅப்ளைவும் பண்ணிக்கோங்க. 3 hours once 4 hours once ரீஅப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் கேட்ட வீடியோவில் இருந்து நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை மாற்றிக்கோங்க. உங்களோட ஸ்கின்னோட நீடுக்கு ஏற்றாப்புல மாதிரி நீங்கள் அட்டென்ஷன் பே பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். 1 நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் வராது. கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஹெல்தி க்ளோயிங் ஸ்கின்னை அச்சீவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட பியூட்டிஃபுல்லான ஸ்கின்னை பார்த்துக்கோங்க. we will see you in our next video. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.